ஒரு மாமன்னனே இலவசமாக பெறத் தொடங்கினால் அங்கே எனக்கு கீழே இருக்கக்கூடிய சேவகர்கள் அந்த ஊரையே கொள்ளையடித்து விடுவார்கள். அதற்காக நான் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதற்காகத்தான் எங்களை போன்ற அலுவலர்கள் எல்லாம் முன்மாதிரியாக இருக்க விரும்புகிறோம். ஆபிரகாம் லிங்கன் ஒரு முறை தன்னிடத்திலே, ஆபிரகாம் லிங்கன் மிகச்சிறந்த வழக்கறிஞராக விளங்கியவர். ஒரு முறை அவரிடத்திலே ஒரு வழக்கு வருகிறது. அது நியாயத்திற்கு உகந்த வழக்கல்ல. அந்த வழக்கை கொண்டு வந்தவரிடத்திலே சொல்லுகிறார், திஸ் இஸ் டெக்னிக்கலி ஸ்ட்ராங் பட் எத்திக்கலி வீக் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் லிங்கன் சொல்லுகிறார், இந்த வழக்கை நான் எடுத்து நடத்த முடியும், நடத்தினால் என்னுடைய மனச்சாட்சி எதை தெரியுமா சொல்லும்? லிங்கன், யுவர் லையர், யுவர் லையர், யுவர் லையர் என்று என்னுடைய மனச்சாட்சி சொல்லும். ஐ வில் நாட் பி ஏபிள் டு லிவ் வித் மை செல்ஃப். என்னால் முடியாது, என்னால் முடியாது. ஐ செல் மை ப்ரொஃபஷனல் டைம் பட் ஐ கான். ஐ செல் மை ப்ரொஃபஷனல் டைம் பட் ஐ கான் செல் கான்சியன்ஸ் என்று அவர் சொல்லுகிறார். ஆபிரகாம் லிங்கனுடைய நேர்மை இருக்கிறது அல்லவா, அது ஒவ்வொரு தலைவருக்கும் வந்தால் இந்த தேசம் மேம்படும். ஒவ்வொரு அலுவலருக்கும் வந்தால் இந்த தேசம் மேம்படும். ஒரே ஒரு வி.என். சிதம்பரம் என்பவர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய தக்காராக விளங்கிய செட்டிநாட்டு பகுதியை சார்ந்தவர். பல திரையரங்குகளுக்கு சொந்தக்காரர். நெஞ்சிருக்கும் வரை நினைவிருக்கும் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்திலே அவர் குறிப்பிடுகிறார், அவர் புதுக்கோட்டை, நான் புதுக்கோட்டை பகுதியை சார்ந்தவர். அவர் புதுக்கோட்டை செட்டிநாடு பகுதி, புதுக்கோட்டையினுடைய மன்னர் இவருக்கு வேண்டியவர். 1974 புதுக்கோட்டை தனி மாவட்டமாக பிரிக்கப்பட்டது. தமிழ்நாட்டிலேயே இருந்த ஒரே சுதேச சாம்ராஜ்யம் எது என்று பார்த்தால் விடுதலை அடைந்த போது எங்களுடைய புதுக்கோட்டை தான். அதனால் நானெல்லாம் பெருமையோடு சொல்லிக் கொள்வேன், தமிழகத்தினுடைய பிற பகுதிகளெல்லாம் வெள்ளைக்காரர்களால் நேரடியாக ஆட்சி செய்த இருந்த பொழுது நாங்களெல்லாம் அவர்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது அடிமைகள் அல்ல, நாங்கள் சுதந்திரவாசிகள். காரணம், எங்களை ஆண்டது வெள்ளைக்காரன் அல்ல, எங்கள் மன்னர் தொண்டைமான் என்று நானெல்லாம் சொல்லுவேன். அப்படி இருந்த பொழுது 1948 சுதேச சமஸ்தானங்கள் இணைக்கப்பட்ட போது புதுக்கோட்டை சமஸ்தானமும் இணைந்தது. 1974 புதுக்கோட்டை மாவட்டம் உருவாகிய போது அங்கே இருந்த அரமனை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகமாக மாற்றப்பட்டது. புது அரமனை, பெரிய அரமனை மாற்றப்பட்டது. அப்பொழுது என்ன ஆனது? ஒரு நாள் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திப்பதற்காக வி.என். சிதம்பரம் செல்கிறார். யாரோடு செல்கிறார் என்றால், அன்றைக்கு புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருந்த விஜய ரகுநாத தொண்டைமான் இளைய மன்னர், மன்னருடைய தம்பி, அவர் மன்னர் வாரிசு. அவரோடு செல்கிறார். மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திப்பதற்காக செல்கிறார். மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே அங்கே போய் சீட்டு கொடுத்தார்கள். ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். 1/4 மணி நேரமாகிறது, அரை மணி நேரமாகிறது, 1 மணி நேரமாகியது. மாவட்ட ஆட்சித்தலைவர் இதுவரைக்கும் பார்க்கவில்லை. வி.என். சிதம்பரத்திற்கு கண்ணீர் வருகிறது. காரணம், இந்த பூமியை ஆண்ட மாமன்னர் என்னோடு இருக்கிறார். அவரை பார்ப்பதற்கு 1 மணி நேரமாக, மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்ப்பதற்கு 1 மணி நேரமாக காத்திருக்கிறாரே, இந்த மன்னர், இந்த பூமியை ஆண்ட மன்னர் காத்திருக்கிறாரே, இன்னும் கூப்பிடவில்லை என்று கண்ணீர் வடிக்கிறார். கண்ணீர் வடிக்காதே, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வேலை இருக்கும், நாம் சட்டமன்ற உறுப்பினர், நான் காத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று ராஜா சொல்லுகிறார். இது எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு காலத்தில் அதிகாரத்தில் நிகரற்று விளங்கி அதிகாரத்திற்கு சொந்தமான மன்னர்கள் கூட ஆளுபவர்களுக்கிட்டே கேட்க வேண்டிய நிலைமை இருக்கிறது அல்லவா? அப்படியானால் இவ்வளவு உயர்ந்த அதிகாரத்தை நீ எவ்வளவு மேன்மையாக, நேர்மையாக நீ பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்த வேண்டும், அப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுங்கள். இப்படிப்பட்ட நேர்மையாளர்கள் இந்த தேசத்திற்கு தேவை. இன்றைக்கு கூட ஏ.கே. கங்குலி என்கின்ற முன்னாள் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி 3 நாட்களுக்கு முன்பாக பத்திரிகையிலே அவர் சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? அவர் சொல்லி இருக்கிறார், நான் ஒரு நீதிபதியாக இருந்ததற்காக வெட்கப்படுகிறேன். நீதிபதிகளிலே நேர்மையானவர்களாக இருப்பவர்கள் அபூர்வமாக இருக்கிறார்கள், ஊழல் நிறைந்திருக்கிறது, நான் வெட்கப்படுகிறேன் என்று சொல்கிறார். முன்னாள் ஜனாதிபதி நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக அண்ணா ஹசாரையை பாராட்டி பேசுகின்ற பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நம் நாட்டில் ஊழல் செய்பவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் என்றால் சிறைகளெல்லாம் நிரம்பி வழியும் என்று சொல்லுகிறார். சிறைகளெல்லாம் நிரம்பி வழியும். ஊழல் எங்கும் வியாபித்திருக்கிறது. மாற்றுவதற்கான ஒரே வழி
நம்முடைய இளைய தலைமுறையை உருவாக்குவோம். அவர்களுக்கு அறிவு உண்டு. ஹாசன் என்கின்ற துறவி ஒரு கிராமத்தை கடந்து செல்கிறார். கடந்து செல்லுகின்ற அந்த துறவி ஒரு நாள் இரவு அங்கே இருக்கக்கூடிய சத்திரத்தில் தங்குகிறார். இருட்டாக இருக்கிறது. இருட்டுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய சிறுவன் ஒரு விளக்கை ஏந்தி கொண்டு வருகிறான். விளக்கை ஏந்தி கொண்டு வந்து இந்த துறவிக்கு உதவுகிறார். இந்த துறவியோ படித்தவன் என்கின்ற, பாண்டித்தியம் பெற்றவன் என்ற கர்வம் மிகுந்தவன். உடனே கேட்கிறார், சிறுவனை பார்த்து கேட்கிறார், தம்பி, இந்த விளக்கில் இருக்கக்கூடிய இந்த ஒளி இருக்கிறது அல்லவா, இது எங்கே இருந்து வந்தது என்று கேட்கிறார். இது எங்கே இருந்து வந்தது என்று கேட்கிறார். சிறுவனுக்கு கொஞ்ச நேரம் யோசித்தார். இது ஏண்டா ஒரு மாதிரியான சாமியாராக இருப்பார், இது நம்முடைய மகாடை போல அல்ல, சமுதாயத்தில் நினைக்கக்கூடிய நம்முடைய மகாடை போல ஒரு மாதிரியா இருக்காரு. பார்த்தான் சிறுவன். கொஞ்ச நேரத்தில் அந்த விளக்கை அணைத்து விட்டு, சுவாமி, இந்த விளக்கினுடைய ஒளி எங்கே போய்விட்டது என்று தெரியுமா, கொஞ்சம் சொல்லுங்கள் என்று சொன்னார். சுவாமிக்கு தெரியவில்லை. சுவாமிக்கு தெரியவில்லை. மிளித்தார். அப்பொழுது சொன்னார், எங்கிருந்து வந்ததோ அங்கே சென்று விட்டது என்று சொன்னார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய குழந்தைகளுக்கு ஆற்றல் இருக்கிறது, அறிவு இருக்கிறது. அவர்களை சரியான தலைமுறையாக, அடுத்த தலைமுறையாக நாம் உருவாக்குவோம். என்னுடைய பிள்ளை நான் உன்னதமான பெற்றோர், என்னுடைய பிள்ளை உன்னதமான நேர்மையான நீதி உணர்வு மிகுந்த குழந்தையாக வரும். எந்த சூழலிலும் எங்களை போன்ற அதிகாரியாக உயர்ந்த நிலையில் இருக்கிற பொழுது ஒரு காலம் என்னுடைய பிள்ளை ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்காத பிள்ளையாக உருவாக்குவேன் என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் சபதம் எடுத்துக்கொள்வோம். விழிப்புணர்வை சமூகத்தினுடைய அனைத்து தளங்களிலும் உருவாக்குவோம். நிச்சயமாக புதிய சமுதாயம் வளரும். விழிப்புணர்வு இன்றைக்கு தேவை. நேர்மைக்கு ஆதரவாக, ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக, லஞ்சம் எந்த சூழலிலும் கொடுக்க மாட்டோம் என்கின்ற விழிப்புணர்வு உறுதியை நீங்கள் கொள்ளுங்கள். நீங்கள் அலுவலராக இருந்தால், உங்கள் பிள்ளைகள் அலுவலராக போனால் எந்த சூழலிலும் லஞ்சம் வாங்க மாட்டோம் என்ற உறுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். மூன்றாவது, லஞ்சம் வாங்கக்கூடிய அலுவலர்களை கண்டறியுங்கள். கண்டறியுங்கள், அடையாளம் கண்டறிந்து அவர்களை சமூக பகிஷ்கரிப்பு செய்யுங்கள். முடிந்தால் குற்றவாளியாக்குங்கள். வேறு வழி இல்லை. சில நேரங்களில் கடுமை காட்டினால்தான் சில பிரச்சனைகளை தீர்க்க முடியும். அப்படிப்பட்ட சூழலில் நிச்சயமாக புதிய தலைமுறை உருவாகும். அன்பிற்குரிய பெற்றோர்களே, பெரியோர்களே, சிந்தனையுள்ளவர்களே, நம்முடைய குழந்தைகளை நான் பல நேரங்களிலே பார்த்திருக்கிறேன். நான் ஆசிரியர்களிடத்திலே பள்ளியிலே கேட்கின்ற பொழுது அவர்களெல்லாம் சொல்லுவார்கள், என்னுடைய பிள்ளை, என்னுடைய மாணவன் ஒருவன் IAS அதிகாரியாக இருக்கிறார். இன்னொருவர் சொல்வார், என்னுடைய மாணவன் IPS அதிகாரியாக இருக்கிறார். என்னுடைய 2 மாணவர்கள் மருத்துவர்களாக இருக்கிறார்கள். என்னுடைய மாணவர் 4 பேர் கணினி பொறியாளர்களாக அமெரிக்காவில் இருக்கிறார்கள். இன்னொரு ஆசிரியர் சொல்லுவார், என்னுடைய மாணவன் விஞ்ஞானியாக இருக்கிறார்கள். நான் சொல்லுவேன், அன்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களே, நீங்கள் IAS அதிகாரிகளை உருவாக்குங்கள், IPS அதிகாரிகளை உருவாக்குங்கள், விஞ்ஞானிகளை உருவாக்குங்கள், மருத்துவர்களை உருவாக்குங்கள், கணினி பொறியாளர்களை உருவாக்குங்கள். தயவு செய்து கொஞ்சம் நல்ல மனிதர்களையும் சேர்த்தே உருவாக்குங்கள் என்று சொல்லுவேன். நல்ல மனிதர்களை உருவாக்குவோம். நல்ல மனிதர்களை, சிந்திக்கக்கூடிய மனிதர்களை உருவாக்குவோம். அந்த சிந்தனை அநீதிக்கு எதிராக சிந்தனையாக இருக்கட்டும். நீதி உள்ள சமூகமாக தமிழ் சமூகத்தை உருவாக்க இது போன்ற கருத்தரங்குகள் நிச்சயமாக விழிப்பு பரப்புரையை உருவாக்கட்டும். வாய்ப்புக்கு நன்றி கூறி உரை முடிக்கிறேன். வணக்கம்.